ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னா நிறைய பேருக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணி படிக்கிறவங்களும் உண்டு. இந்த வீடியோவை பார்க்குற ஒரு சிலருக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சி இதுக்கப்புறம் அதனோட கனவை வளர்க்கறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அப்போ என்ன பேஸாக இருந்தால் நான் ஐஏஎஸ்க்கு படிக்கலாம் சார்? ஐஏஎஸ் எக்ஸாம் பொறுத்த மட்டும் அவங்க கொடுக்குற பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி. நீங்கள் பிஏ படிச்சிருக்கலாம், பிகாம் படிச்சிருக்கலாம், பிஎஸ்சி படிச்சிருக்கலாம், எம்பிபிஎஸ் படிச்சிருக்கலாம், பிஇ படிச்சிருக்கலாம், ஏதாவது ஒரு டிகிரி. ஸோ அவங்க கேட்குற ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் என்னன்னா ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். அது ஒன்று தான் கேட்குறாங்க. மற்றதெல்லாம் அவங்க கேட்கறது கிடையாது. அதே டைமில் நம்ம கிராஜுவேஷன் முடித்த பிறகு தான் அந்த எக்ஸாம் படிக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. இப்போ என்னோட இலவச ஐஏஎஸ் பயிற்சி மையத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே கிளாஸில் 6வது படிக்கிற பையனும் இருக்கிறான், 10வது படிக்கிற பையனும் இருக்கிறான், எம்டி முடித்த டாக்டர் இருக்கார். அதோட காரணம் என்னென்னா நீங்கள் எப்போ வேணாலும் இந்த எக்ஸாமுக்கு தயாராக ஆரம்பிக்கலாம். இப்போ என்சிஆர்டி புக்ஸ்லேருந்து நிறைய கேள்வி கேட்பாங்க. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்துகிற டெபுட்டி கலெக்டர் எக்ஸாமில் தமிழ்நாடு ஸ்கூல் சிலபஸ்லேருந்து நிறைய கேட்பாங்க. ஆகவே நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட பள்ளி பாட புத்தகங்களை பள்ளிக்கூடத்திலே தெளிவாக படிக்கணும்.